கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மத்தேயு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அன்புக்குரிய விசுவாசிகளை, விச் இஸ் ப்ராஃபிட்? எது ஆதாயம்? இன்றைக்கு ஆதாயத்தை தேடாத, எதிர்பார்க்காத மக்களையே நாம் காண முடியாது. மீன் பிடிக்கிறவனும் கூட ஒரு பெரிய மீனை பிடிப்பதற்கு சின்ன மீனை இரையாக்குவதை நாம் பார்க்கிறோம். ஒன்றும் இல்லாதவர்கள் தங்களிடத்தில் உண்டான சரீர உழைப்பை கொடுத்து அதன் பலனை பெற எத்தனைக்கிறார்கள். கால நேரம் பார்க்காதபடிக்கு பணியாற்றி தங்கள் ஆஸ்திகளை அதிகமாக்க விரும்புகிற ஏராளமான மக்கள் உண்டு. பதவிகளை பிடித்து விட்டால் பணங்களை சம்பாதித்து விடலாம் என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. இந்திய தேசத்துல படித்து இந்திய தேசத்துல பணியாற்ற விரும்பாமல் வெளிநாட்டிற்கு சென்றால் நல்ல ஆதாயத்தை பார்க்கலாம் என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. இவை எல்லாவற்றின் மத்தியில வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நான் எதை ஆதாயப்படுத்த விரும்பினாலும் என் ஆண்டவர் தந்த ஜீவனை, என் ஆண்டவர் தந்த ஆவியை நான் துக்கப்படுத்தாதபடிக்கும் அதை இழந்து போகாதபடிக்கும் என் வாழ்க்கை நிறைவை காண வேண்டும். அன்புக்குரியவர்களே, இங்கிலாந்து தேசத்துல பிறந்த ராபர்ட் கிளைவ் என்பவர் 17வது வயதில் இந்தியாவை நோக்கி பயணித்தார். இங்கு வந்து இராணுவத்திலே சேர்ந்து பணியாற்றி உயர் பதவிகளை அடைந்தார். ஒரு காலகட்டம் வந்த பொழுது அவர் வங்காள தேசத்தினுடைய கவர்னராக, ஆளுநராக நியமிக்கப்பட்டார். வெகு திறமையாக செயல்பட்டு அதிக ஆஸ்திகளை சேர்த்தார். காலப்போக்கில அவர் இந்தியாவை விட்டு இங்கிலாந்திற்கு சென்றார். அதற்கு பின்பு இவர் பணியாற்றிய இடத்துல இவர் பண ஊழல் செய்தார், அளவுக்கு மீறி சொத்து சேர்த்தார் என்று ஒரு பிரச்சனை. அதை கோர்ட்டுக்கு வந்தது. அதை சரியாக வாதிட்டு தான் அப்படி செய்யவில்லை என்பதாக சொல்லி அவர் அந்த கோர்ட்டில விடுதலை பெற்றார். ஆனால் அவருடைய மனசாட்சி அவரை உறுத்த ஆரம்பித்தது. அவருடைய அக்கிரமங்கள், அவருடைய அநீதிகள், அவருடைய மாயான திட்டங்கள் இவையெல்லாம் அவரை துக்கப்படுத்தியது. அந்த மனசாட்சியின் உறுத்துதல் தன் ஜீவனை வெற்றி கொடையதாய் ஆக்க முடியாமல் அழிவுக்கு நேராக செல்லுகிறதாய் காணப்பட்டது. ஒரு நாளிலே அவர் ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டார், மரித்து போனார் தன்னுடைய 49வது வயதில. ஏன்? இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர் தான், இராணுவத்தில் பணியாற்றியவர் தான், வங்காள தேசத்தின் ஆளுநராக இருந்தவர் தான், உயர் பதவிகளை அடைந்தவர் தான், அதிகமாய் சம்பாதித்தவர் தான். ஆனால் செய்த தவறு அவருடைய ஜீவனை அழிவுக்கு நேராக நடத்தியது. அன்புக்குரிய விசுவாசிகளே, உலகத்தை ஆதாயப்படுத்த முற்படுவதற்கு முன்பதாக ஜீவனை நஷ்டப்படாமல் பார்த்து கொள்ள, இறைவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கைக்கு நேராக அர்ப்பணிக்க நாம் ஆயத்தப்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் உலகத்தை ஆதாயப்படுத்தலாய் ஓடாமல் உம்மை எங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொண்டு உம்மிலே வாழ்கிற கனித்தருகிற பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கள் பிதாவே, ஆமேன்.